திருப்பரங்குன்றம் தொகுதி முன்னாள் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா உள்ளிட்ட அக்கட்சியினர் இன்று அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தலைமை கழக அலுவலகத்தில் இன்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் திருப்பரங்குன்றம் தொகுதி தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா உள்ளிட்ட தேமுதிகவினர் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அமோக வெற்றி பெற பாடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் திரு ராஜசேகர் தலைமையில் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர். இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு தடா அப்துல் ரஹீம் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அகில இந்திய முக்குலத்தோர் பாசறை பொதுச் செயலாளர் திரு ராமசுப்பிரமணியம் காடுவெட்டியான் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். தமிழக விவசாயிகள் கட்சியின் மாநில தலைவர் திரு கே ராமராஜன் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். ஆர்கே நகர் தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்திய தேசிய லீக் கட்சி அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து களமாடுவதற்கு ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கோம். இந்திய தேசிய லீக் கட்சி முழுமையாக அவர் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் களமாடுவோம். அதாவது ஆர்கே நகர் பகுதியில் எங்களுடைய பணி முழுக்க இஸ்லாமியர்கள் குறைஞ்சது 30,000 ஓட்டுக்கிட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இஸ்லாமியர்களிடம் எங்களுடைய மாநில நிர்வாகி எல்லாமே நல்ல அறிமுகமானவர்கள். இவர்களை கொண்டு நாங்கள் அந்த இஸ்லாமிய வாக்குகளையும் மற்றும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் இன்று தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷமத்தன பிரச்சாரத்தை எதிர்த்து நாங்கள் களமாடுவோம். ஆர்கே நகர் தொகுதியில் தினகரன் அவர்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அவரை எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்களில் எவரும் பிணைத்தொகை பெற முடியாது என்பதும் உறுதி. அவர்களை எதிர்த்து நிற்கிற இதிலிருந்து சென்ற அதிருப்தியாளர்கள் நிச்சயமாக அந்த மக்களால் வெறுக்கப்படுவார்கள். மக்கள் தங்களுக்கு கிடைத்த நன்மையை நன்றியோடு நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் நன்றி மறக்க மாட்டார்கள். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. தமிழகத்தில் உள்ள விவசாயிகளை பாதுகாப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்பதை நிரூபித்து காட்டிய மாண்புமிகு புரட்சி தலைவி மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள்தான் தமிழக மக்களை வாழ வைத்தார்கள் என்பது வரலாறு சொல்லுகின்றது. இந்த நேரத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு தமிழக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை, விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவார். அதற்காக ஆர்கே நகர் தொகுதியிலே வாக்காளர்கள் அனைவரும் 50,000 வாக்கு வித்தியாசத்திலே அன்னார் அவர்களை வெற்றி பெற செய்வார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் டிடிவி தினகரன் தலைமையில் அவருடைய செயல்பாடு எனக்கு பிடித்திருக்கு. அவர் நல்லபடியாக அனுசரித்து போவார், கட்சியை வளர்ப்பார், இந்த நாட்டை காப்பாற்றுவார் என்பதற்காகத்தான் நான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறேன். ஆர்கே நகர் தொகுதியில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் அதிக ஓட்டில் வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியேற்றிருக்கும் அண்ணன் டிடிவி அவர்களை வாழ்த்தவும், அவர்கள் ஆர்கே நகரிலே தொகுதியிலே நின்று வெற்றி பெறவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து அவர்களுக்கு நன்றி சொல்ல வந்தோம்.